வணக்கம். என்னுடைய பேர் மரக்கா. நான் வந்து ஒரு திருநங்கை ஆசிரியர். சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில், குன்றத்தூரில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் நான் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக அகம் த தமிழ்நாடு குயர் லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு எடிஷன் 1 இதுதான் முதல் முறையாக நாங்கள் வந்துட்டு குயர் எழுத்துக்களினுடைய சங்கமமாக இதை வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம். இந்த நிகழ்வில் வந்துட்டு குறிப்பாக உலகளவில் வந்துட்டு இலக்கிய கூட்டங்களும் இலக்கிய கூடுகைகளும் நடக்குது. எல்லாமே வந்துட்டு பொது சமூகத்துக்கு நீங்கள் வந்துட்டு பொதுவாக இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள், இத்தனை பெரிய பெரிய சிட்டிஸ், பெரிய பெரிய மாநகரங்களில் நீங்கள் கூடுகை நடத்தினாலும் குயர் மற்றும் திருநர் மக்களை வந்துட்டு நீங்கள் வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. எங்களுடைய எழுத்து, நாங்கள் எழுதும் எங்களுடைய எழுத்து வந்துட்டு பொது சமூகத்தை சென்றடையணுன்ற ஒரு பெரிய நோக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய எழுத்துகள் மறக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் எங்களுடைய எழுத்துகள் மறைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் வீறு கொண்டு மீண்டுமாக எழணும் அப்படின்ற ஒரு போர் கருவியாக தான் வந்துட்டு இந்த எழுத்தை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய எழுத்துக்களுக்கும் உயிர் உண்டு, எங்களுடைய எழுத்துக்களுக்கும் நீங்கள் வந்துட்டு எங்களுடைய எழுத்துக்களுக்கும் உயிர் உண்டு, எங்களுடைய எழுத்துக்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களுடைய எழுத்துக்களும் பேசப்படணுன்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 2 நாள் நடக்குது. ஒன்று ஆன்லைனில், ஒன்று நம்மளுடைய நேரடியாக YMCA மெட்ராஸ் மற்றும் சென்னை குயர் லைப்ரரி இணைந்து வழங்குகிற இந்த ஒரு ப்ரோக்ராம் அகம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 புத்தகங்கள் அறிமுகப்படுத்தணும், வெளியிட்டோம். இன்னொரு புத்தகம் வந்துட்டு மலையாள கவிதைகள் புத்தகத்தை வந்துட்டு நம்ம மீண்டுமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதில் ஒரு 4 பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த கருத்தரங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய திருநர் உரிமைகளை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். குறிப்பாக காயம் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய திருநங்கையினுடைய வாழ்க்கை குறிப்பை வந்துட்டு புத்தகமாக ஆக்கியிருக்கிற ஆனந்த் மற்றும் மெஹர்னிஷா அப்படி அவங்கள வந்துட்டு வாழ்த்தி அந்த புத்தகத்தை வந்துட்டு நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய கையால் வந்துட்டு இது வெளியிட்டிருக்கிறோம். நான் ஆசானாக பார்க்கப்படுகிற 2ஆம் நபராக நான் பார்க்குறேன். முதலாவது அம்பேத்கருக்கு அப்புறம் நான் ஒரு ஆசானாக பார்க்குற என்னுடைய தலைவர் கையால் இந்த புத்தகம் வெளியிட்டது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு பெரிய மகுடமாக அமையும் நான் நினைக்கிறேன். பொது சமூகத்தில் எங்கள் எழுத்துக்கள் பேசப்படணும், எங்கள் எழுத்துக்கள் வந்து வாசிக்கப்படணுன்றதுக்காக குயர் மக்களுக்காக உருவாக்கி தர ஒரு பெரிய இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த இயற்கைக்கு ரொம்ப நன்றி. வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வாழ்க மார்க்ஸ்.